கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது சென்ற நாட்களிலே இயேசுவுக்கு அன்பான சீசன் யூதாஸ் கரியத் என்ற காரியங்களை குறித்து பார்த்தோம். அதில் இரண்டாம் பாகத்தை இப்பொழுது பார்க்கலாம். முதலாம் பாகத்திலே மன்னிப்பை குறித்து நாம் தியானித்தோம். அதாவது நம்ம பிறர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படும் பொழுது தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். எனவே நாம் நம்மளுடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்பது மாத்திரம் முக்கியமல்ல, நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதினாலும் தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். மேலும் நாம் மன்னிப்பதினாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். நாம் மன்னிப்பதினாலே நாம் பரலோக ராஜ்யத்தின் ஒரு படியை கடந்து செல்கிறவர்களாக கூட இருக்கிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். எனவே இப்பொழுது கிறிஸ்து என்ற ஒரு நாமத்தை குறித்து தியானிப்போம். ஏனென்றால் கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, இயேசு நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் மரணம் அடைந்ததினுடைய இன்னொரு கோணம், இன்னொரு சிலுவையிலே நமக்காக மரணம் அடைந்ததினுடைய இன்னொரு காரணம், அவர் கிறிஸ்து இல்லை என்று அவரை கொலை செய்தார்கள். எனவே அவர் கிறிஸ்து என்பதை ஆவியின் நிமித்தமாக உணர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். உணர்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்து என்பதனுடைய பொருள் என்ன? மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். எனவே இயேசுவை கிறிஸ்து என்று பேதுருவானவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த கிறிஸ்து என்பதனுடைய பொருள் என்ன என்பதை குறித்து இப்பொழுது தியானிப்போம். முதலாவது, கிறிஸ்து என்பது ஒரு கிரேக்க மொழியாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதன் அதன் பொருளாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள், அபிஷேகம் எதற்கெல்லாம் பண்ணினார்கள், யார் யாருக்கெல்லாம் பண்ணினார்கள் என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். 1 சாமுவேலில் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினதாக சொல்லப்படுகிறது. எதுவாக? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1 நாளாகமும் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் தாவீதுவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அதே யாத்ராகமும் 28வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கப்படும் பொழுது மோசே ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணியிருப்பார். அதே போன்ற அதே 29வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்களும் அவனமாய் சொல்லப்படுகிறது. யாத்ராமும் 29வது அதிகாரம் 5லிருந்து 7 வரை அது முழுவதுமாகவே ஆசாரிய அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். எனவே இந்த அபிஷேகம் என்பது ஒரு அரசர்களுக்கு மாத்திரம் அபிஷேகம் என்பதில்லை, ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணினார்கள். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 15-16வது வசனத்தில் பார்க்கப்படும் பொழுது ஆசகேலை ராஜாவாகவும் யெகூவை ராஜாவாகவும் எலிசாவை தீர்க்கதரிசியாகவும் எலியா அபிஷேகம் பண்ணியிருப்பார். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அபிஷேகம் என்பது ஒரு பொதுவான ஒரு பேர். அதாவது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி டிகிரி படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் கொடுக்குறாங்களா, அது ஒரு அபிஷேகம். அப்படின்னா அவங்க பிஎஸ்சி படிச்சிட்டாங்க. அதேமாரி பிஇ படிச்சிருக்காங்களா, அவங்க இன்ஜினியர் என்கின்ற ஒரு கிராஜுவேஷனில் வந்துட்டாங்க என்பது ஒரு அபிஷேகம் உலக பிரகாரமாக. அதேமாரி டாக்டர், அதேமாரி ஐஏஎஸ், கலெக்டருக்கு ஒரு அபிஷேகம். என்ன வேணும்? ஐஏஎஸ் படித்து முடிச்சிருந்துருக்கும். அது மாதிரி ஒரு அபிஷேகம் என்பது ஒரு பொதுவான பேர். அந்த அபிஷேகம் என்பதனுடைய கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்று பொருள். எனவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நம்மை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து வருவார் என்று அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டது உண்டு. எனவே அதன் அடிப்படையாக நமக்கு கிறிஸ்து வருவாரா என்று அந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் காத்திருந்தாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் தேவையில்லையா, ஆசாரியர் தேவைன்னா அவங்க அதற்கு முன்பேயே அவர்கள் ஆசாரியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு அந்த வேலைகளில் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை.
ஆனால் அடிமையாக இருந்ததினால நமக்கு ஒரு ராஜா வருவார் என்பதை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்படி ஒரு பள்ளத்தில் ஒருத்தன் விழுந்தான், அவனுக்கு பணமோ சாப்பாடோ அவசியம் இல்லை, முதலாவது அவன் பள்ளத்திலிருந்து வெளியில் வரணும். அப்போ முதலாவது அவன் எதை எதிர்பார்க்குறான்? பள்ளத்திலிருந்து வெளியில் வர்றதானே எதிர்பார்க்குறான். அது மாதிரி இவர்கள் அடிமையாக இருந்த இவர்கள் நமக்கு ஒரு ராஜா வந்தால் நாம் சுதந்திரவாளியாக மாறிடுவோமே என்ற ஒரு எண்ணத்தோடு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். அதாவது கிறிஸ்து என்ற ராஜா அபிஷேகம் பெற்றவரை எதிர்பார்த்தாங்க. எனவே அந்த நாட்களிலே கிறிஸ்து என்ற ராஜா வரமாட்டாரா என்று யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளைகளில் தான் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே நமக்காக கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்தார். இப்போ இந்த கிறிஸ்து என்பதனுடைய நோக்கம் என்ன? அப்போ இந்த கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவாக இருந்ததனுடைய காரியங்கள் என்ன? ஏசாயா புஸ்தகத்தில் 61வது அதிகாரம் 1-3வது வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இதில் முதலாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுது? சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மாத்திரமில்லை, இப்பொழுது படித்த காரியங்கள் அனைத்தும் அப்படின்னா துயரத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும், துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்துதலையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும் கொடுப்பதற்காகவே இயேசுசாமி அபிஷேகம் பண்ணப்பட்டார். சரி, இதில் மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எண்ணப்படும். இப்போ இந்த ஒவ்வொரு நாமங்களிலும் இயேசுசாமியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்து என்பதனுடைய பதம் ஆரம்பத்திலே ஒரு ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருந்தது. உலக பிரகாரமான ஒரு தீர்க்கதரிசிகளையோ ஆசாரியர்களையோ அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருந்தது. ஆனால் அதே கிறிஸ்து என்ற பதம் இயேசுவின் நிமித்தமாக பரிசுத்தத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டதாகவும், நீதியில் அபிஷேகம் பண்ணப்பட்டதாகவும், சர்வ வல்லமையில் அபிஷேகம் பண்ணப்பட்டதாகவும், அப்போஸ்தலத்துவத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும், போதகத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும், தீர்க்க தரிசனத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, இப்படி சகல சத்தியத்திலும் நற்குணத்திலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்படுகிறார். அதுதான் கிறிஸ்து, இதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்து. இப்போ ஒருவேளை நாம் மாம்சத்துக்கு எதுவான பாவிகளாக இருந்து நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவோமானால் நிச்சயமாக நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்தியோக்கியா பட்டணத்தில் கூட அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவின் வழியை பின்பற்றினவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த கிறிஸ்து என்ற பதம் ஒரு ராஜாவுக்காக காத்து கொண்டு இருந்தது. ஆனால் இயேசுசாமி சிலுவையில் வெற்றி சிறந்து அவர் கிறிஸ்துவின் அபிஷேகத்துக்குரியவர் என்பதை எல்லாரும் உணர்ந்த பிறகு அந்த பதம் ஒரு தாழ்மைக்கும், பொறுமைக்கும், அன்புக்கும், இரக்கத்திற்கும், தயவுக்கும், சத்தியத்தில் நடப்பதிலும், இப்படி எல்லா நற்குணத்திலும் உரியவர்களை கிறிஸ்து என்ற ஒரு நாமம் அலங்கரித்தது. அப்போ அது யார் நிமித்தமானாக? இயேசுவின் நிமித்தமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக. எனவே கிறிஸ்து என்ற ஒரு பதம் எதிலிருந்து உருவானது அப்படி என்றால்
சகல நற்குணத்திலும், சகல பரிசுத்தத்திலும், சகல ஆவிக்குரிய குணங்களினாலும் கிறிஸ்து என்ற பதம் இன்றைய நாட்களில் உருவாகியிருக்கிறது. எனவே நாம் கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பது அவசியம். ஆனால் இஸ்ரவேலர்களோ இயேசுவை ஒரு கிறிஸ்துவாக, அதாவது ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அநேக காரணம், அவர் ஒரு எளிமையான ஒரு நிலைகளில் இருந்ததையும் பார்க்கலாம். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய அந்த குணாதிசயங்கள், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லுவது, மற்றும் 2 ஆடை உள்ளவன் இன்னொருவனுக்கு 1 ஆடையை கொடு என்று சொல்லுவது, இப்படி ஒரு எளிமையான ஒரு நிலைகளை குறித்து உபதேசம் பண்ணுவதை கண்டு இவர் கிறிஸ்துவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு எண்ணங்கள் கூட இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் செய்கின்ற சில தவறுகள், சில தவறான உபதேசங்களை தவறாக நினைத்ததை சரி செய்யப்படும் பொழுது கூட அவரை குறித்து அவர்கள் எரிச்சலானார்கள். அதோடு மாத்திரமல்ல, ஆசாரியர்கள், வேதபாரர்கள் அவரை கொலை செய்யும்படியாக கூட எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. மார்க்கு 3வது அதிகாரத்தில் 6வது வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவர் ஓய்வு நாளிலே அவர் அற்புதம் செய்ததினாலே அவரை குறித்து 6வது வசனம் சொல்லப்படுகிறது. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ ஓய்வு நாளை அவர் அனுசரிக்கலை. அவர் அந்த வேலைகளில் நன்மைகளை செய்கிறாரு, நோய்களை குணமாக்குறாரு, குருடர்களை சரி செய்கிறாரு, பார்வையடை செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மத்தியில் வைத்து அதிநிமித்தமாக அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஒரு முறை ஜெப ஆலயத்தில் கூட அவர் புறாக்கள் விற்கிறவர்களை பார்த்து அவர் எரிச்சலோடு கோபத்தோடு அவர் அந்த இடத்துல தர்க்கம் பண்ணினதினாலே, அவர்களை அடித்து துரத்தினதினால் கூட அந்த வேளைகளிலும் அவரை கொலை செய்யும்படியாக எண்ணம் கொண்டார்கள். அதாவது மார்க்கு 11வது அதிகாரம் 17வது வசனத்தில், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுது. எனவே இயேசுவை கொலை செய்யும்படி அநேக முறைகள் அவர்கள் வகை தேடினார்கள். அதே தான் மத்தேயு 26வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூட சொல்லப்படுகிறது. மத்தேயு 26:4, இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ இஸ்ரவேலர்களுடைய நோக்கம், யூதர்களுடைய நோக்கம், ஆசாரியர்கள், பரிசேயர்களுடைய நோக்கம் இயேசுவை கொலை செய்யணும். ஏன்னா அவர் நம்மளுடைய சட்டங்களுக்கு, நம்மளுடைய வேதங்களுக்கு விரோதமாக அவர் நடக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தினால் கொலை செய்யும்படியான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அதே வேதத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்பதை அவர்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. அதற்கு எதுவான அவர்களுடைய புத்தி இல்லை என்றே சொல்லலாம். எனவே அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். கிறிஸ்து என்பது நிமித்தமாகவும், அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தமாகவும், அவர் கிறிஸ்து என்று சொன்னதின் நிமித்தமாகவும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று இதில் நம்ம பார்க்கிறோம்.